Hi guys, welcome back to our channel Stylish Kavini. I am Sindhu. வீட்டில் எப்படி பெடிக்யூர் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க நெயில் பாலிஷை ஒரு ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன் ரிமூவர் வச்சு தான் ஒரு டிஷ் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் கொஞ்சம் போகலை, கொஞ்சம் நல்லா அழுத்தி 2-3 வாட்டி போட்டு இது பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டப்பை எடுத்துக்கலாம், கால் நனையிற அளவு. வார்ம் வாட்டர் நம்ம காலுக்கு பொறுக்கிற அளவு எடுத்துக்கலாம். ஷாம்பு, உப்பு, சோடா உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா லைசால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கால் பொறுக்கிற அளவு தண்ணி இருந்தால் அது போட்டு ஒரு 10 or 20 minutes நல்லா ஊற விட்டுக்கலாம் காலை. அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணுறப்போ எல்லாமே வரும். அதுக்கோசம் நல்லா ஊற விட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன். ஒரு கால் மேலே ஒரு கால் விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி ரெடி பண்ணிடலாம் கால் தேய்க்கிறதுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவும் உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கிட்டு லெமன் வச்சு நல்லா போட்டு ஒரு 1/2 லெமன் ஒரு காலுக்குன்னு எடுத்து நல்லா போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நகத்தை சுற்றி, நகத்து உள்ள பாதம் எல்லாமே நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அந்த நம்ம பண்ண பேக் வச்சு அரிசி மாவுலாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியிலே கொஞ்ச நேரம் ஊற விட்டதுக்கப்புறம் அதே லெமனை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிட் வாங்கியிருந்தேன் மீஷோவிலேருந்து. அந்த கிட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாமே வந்துடும். நெயில் வந்து கொஞ்சம் அன்இவன் நெயிலாக இருக்கிறத கொஞ்சம் இது பண்ணிகிட்ருந்தேன், ரஃப் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஈரப்பதம் இருக்கிறதுனால நகம் ரொம்ப நாள் ஊறி இருக்கும், ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான் நம்ம ஊற விட்டு பண்ணுறது. இப்போ கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் மாதிரி ஒரு இது மாதிரி ப்ரஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கால் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கிறேன். மேலே அடிப்பாகவும் எல்லாமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நெயில் சைடில் இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இது பேர் என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. அப்படியே நகத்தில் இருக்கிறது சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். அந்த கிட் கூடயே வருது இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கோசம். எல்லா நகத்துலேயும் அதேமாரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஊற விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து பாதம் வெடிப்புலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டதுக்கப்புறம் அது சுரண்டி எடுக்கலாம். அதுக்காக கொஞ்சம் தேய்ச்சி இது பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பிளைடு சின்ன பிளைடு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு கொஞ்சம் வெடிப்பு பாதம் அடியிலலாம் வெடிப்பு மாதிரி இருந்ததுன்னா இந்த பிளைடை வச்சு ரிமூவ் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டோன்னா கரெக்டாகிடும். நான் ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் வாட்டி பண்ணுறதா இருந்தால். பாருங்கள் இந்த அளவு வருதுன்ட்டு பொறுமையாக பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு முறை ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கால் எவ்வளோ க்ளீனாக அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம காலில் வெடிப்பெலாம் இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் அது மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு நெய் பாலிஷ் வச்சுக்கிட்டு அது மேலே அந்த ஒயிட் கலரில் ஒரு ஷைனிங்காக வைப்பாங்க, அதையும் வச்சுக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் நெய் பாலிஷ் தான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.